திருப்புகழ் 161. சுருள் அழகார் கொங்கை மகளிர் வசமாய் இசைந்து சுரத கிரியையால் விளங்கு மதன் நூலே சுருதி எனவே நினைந்து அறிவிலிகளோடு இணங்கு தொழிலுடைய யானும் இங்கு உன் அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியுற மெய் ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே. பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர் பணிந்து பரி தக அழையா முன் வந்து பரிவாலே பரவிய விபீஷணன் பொன் மகுட முடி சூட நின்று படைஞரோடு ராவணன் தன் உறவோடே எரி புகுத மாறு இல் அண்டர் குடி புகுத மாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மருகோனே இளைய புறமாது பங்க பழனிமலை நாத கந்த இமயவள் தனால் மகிழ்ந்த பெருமாளே. உன் அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியுற நெய் ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே. புறமாது பங்க பழனிமலை நாதா கந்தா இமயவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே. ரோஹர. கதிரவனின் மகனான சுக்ரீவனின் அரண்மனை வாயில் அமைச்சனான அனுமன் உதவியுடன் வந்து தன்னை நேராக பணிந்து அன்புடன் அழைப்பதற்கு முன்னர் பக்தியுடன் தன்னை வணங்கிய விபீடனன் பொன்முடி சூடிட பகை கொண்டு நின்ற படையுடன் ராவணனும் அவனுடைய உறவினரும் தீயில் பட்டு அழிய அன்பு மாறாத வானவர்தம் பொன்னுலகத்தில் குடிபுக பகை கொண்ட ரகுபதியான ராமனின் மருமகனே. ராவணனும் அவனுடைய உறவினரும் தீயில் பட்டு அழிய அன்பு மாறாத வானவர் தம் பொன்னுலகத்தில் குடிபுக பகை கொண்ட ரகுபதியான ராமனின் மருமகனே. இளமை உடைய வள்ளிபங்கனே பழனிமலையில் வீற்றிருப்பவனே கந்தனே பார்வதி மகிழ் பெருமாளே. காமக்கலை நூலையே வேதமாகும் என்று எண்ணி அறிவற்றவருடன் கூடும் செயல்களை உடைய யான் இங்கே நின் அடியாரை போன்று அரிய மறைகளையே உண்மை என எண்ணி மனு நெறியிலே நடந்து அறிவு இன்னது என்பதை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி தலங்கள் எங்கும் வெளிப்பட்டு விளக்கம் கூற மெய் ஞான இன்ப அமிழ்தை இடைவிடாது அருந்தும்படி அருள் செய்வாயாக. அகில புவனாதி எங்கும் வெளியுற மெய் ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே. இமயவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே.